104 சங்கீதம் 34 வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். யார் சொல்றான்? தாவீது. இவன் துணி இவன் குளிச்சுட்டு மேல் விட்டு அறையில் மேல் மொட்டை மாடியில் விரண்ட உலாவலாம். அந்த வேளையிலும் பாவம் செய்தது. கண்ணுக்கு எட்டின உடனே பாவம் செய்தது. இப்படிப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே விசுவாச தைரியம் உண்டாகும். அப்போ நமக்கு என்ன உண்டாகணும்? விசுவாச தைரியம் உண்டாகணும். சிங்கம் பலம் உள்ளதான். சிங்கத்துடைய எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அது நடந்து போனாலே ஒருவன் எப்பேற்பட்டவன் பயப்படுவான். விழுந்தால் போகிறோம். சிங்கத்து வெயிட் அப்படி. இது ஓடி போனால் எத்தனை கிலோமீட்டர் ஓடும் சிங்கம்? அதை தூரம் போகாது. காரணம் வெயிட் ஜாஸ்தி. இந்த சிங்கம் விசுவாச வீரியம். இதே போல தாவீதுக்கு எப்படி இருந்தது? விசுவாச தைரியம். அவன் சிங்கத்தை போல பாய்ந்தான். நல்லா கவனிக்கணும். 104 சங்கீதம் 34 வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். தியானம் யாரை பற்றி தியானம்? கர்த்தருக்குள் மகிழ்வேன். இவன் கர்த்தரை பற்றி தியானம் பண்ண போயிருக்கான். யாரு? தாவீது. The sweetness of divine meditation, தெய்வீகமான மெடிடேஷன், தியானம். இவன் எப்படி தியானம் பண்ணான்? நான் தியானம் பண்ண வேளையில் அனல் மூட்டது. நினைக்கனா இந்த தாவீது படியாதவன். இவன் தியானம் பண்ண வேளையில் அனல் மூட்டது. தியானம் பண்ணனுடைய முகம் தன்னால் தெரியும். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கர்த்தருக்குள் இனிதா இருக்கும். சாப்பாடுடைய இனிப்பு வேற, செவிகளுடைய இனிப்பு வேற, தியானத்தினோடு பண்ணதுனால இனிப்பு வேற. இந்த தியானம் இனிப்பார். இது தாவீதுக்கு கண்டுபிடிச்சு சொல்றார். மனதுக்கு எப்படி இருக்குது? மனதுக்கு இனிமையா இருக்கு. அப்படியானால் என்ன ருசி பார்த்தோம்? ருசி பார்த்தோம். வசனத்தை ருசி பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இவர் ருசிச்சிருக்கான். அது தியானத்தை அப்படி தியானம் பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது அனல் முழுவதும் அப்படின்னா இருதயம் அனலா மாறும், கங்கா மாறும். கர்த்தரை பற்றி உள்ள தியானம். யாரை பற்றி? இப்படி தியானம் பண்ணால் அனல் முழுகும். எங்க? அடுப்பில் அனல் மூணா மாதிரி இதயத்தில் அனல் முழுகும். இதயம் ஒரு அடுப்பா இருக்கும். இது கர்த்தருடைய சிந்தனைக்கு ஆச்சரியத்தை கொடுக்கு. என்ன கொடுக்குது? அவருடைய தயவு, தயவு கிடைக்கும். கர்த்தர் தயவில் ஐஸ்வர்யம், இறக்கத்தில் ஐஸ்வர்யம்.
இந்த தயவு நம்முடைய சிந்தைக்கு ஆச்சரியத்தை கொடுக்க மட்டுமல்ல, நம்முடைய ஜீவியத்துக்கு அன்பை கொடுக்கும். நல்லா கவனிக்கணும். அந்த தியானம் அவ்வளவு மேன்மை உள்ளது. அவருடைய கிருபையும் கிரியையும் அன்பும் ஒன்று போல் இருக்கு. யாரு இது தியானம் பண்ற வேளையில் இவர்தான் உலகத்தை ஆடுகிறவர் என்று தெரியும். தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்பது அவருடைய கிரியைகள் வெளிப்படும். சத்த வீரியமா இருக்கணும். விசுவாச தைரியம் இருந்தால் தான் சத்தம் அனலாக இருக்கும். இது தெரியும். இதான் அபிஷேகம் பிறண்டுங்கிறது சொல்லுது. அபிஷேகம் பெறாமல் சாப்பிட மாட்டேன், இன்னும் வைராக்கி வேணும். அப்படி இருந்திருக்கா. என்ன இருக்கா? சங்கீதம் 90 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். ஆண்டவரே, நீ தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அவர் தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட முன்னால பர்வதங்கள் தோன்றும் முன்னும் தேவனாய் இருக்கிறார். யாரு? இருக்கிறவர் என்று சொல்லவர். ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எதை? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம். யாக்கோபுடைய சுதந்திரம் என்னது? ஏசா யாக்கோபு 2 பேர் உண்டு. ஏசாவின் சுதந்திரத்தால் இல்லை, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது அவருடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். எது? தேவன் இருக்கிறார் என்பதை அவருடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். நாம் இருக்கிறோம், விசுவாசத்தில் இருக்கிறோம், அப்படி நம்ம கிரியைகள் வெளிப்படுத்தும். தாவீது யுத்தத்துக்கு போனோம். ஆடு மேய்ப்பன், கரோராடின் பின்னால் நடந்தவன், காட்டில் நடந்தவன். இவன் ராஜாவானான், பிரபுவானான். கர்த்தரில் தியானம். யாரு? ஒரு ஆடு மேய்ப்பன், காட்டில் சுற்றி அலைஞ்சவன், குட்டி தலையில கழுத்தில் போட்டுட்டு அலைஞ்சவன். இவ்வளவு ஞானம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இவன் மனதுக்கு அவ்வளவு இனிதா இருக்கு. இப்படி சொல்றான். இந்த படியவனுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கு. என்ன எழுதிருக்கு? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தால். யாக்கோபுடைய சுதந்திரம் என்னது? பாலும் யாருக்கு எருசலேமுக்கு அனுப்பினார். ஏலியாவும் காலத்தில் அனுப்பினார். பாலும் தேன் ஓடின தேசம் என்றாலும் எல்லாம் நாள் கவனிக்கலாம். பாலை சாப்பிட்டோம்னா அது தேனா வரணும். எப்படி இருக்கு? என்ன பால்? கழுத பாலா, புளிப்பாலா? எல்லாருக்கும் மண்ணு தான். வாயை அசைக்கணுடா. வசனம் உள்ள போச்சுன்னா அசைவு கொண்டு வரும். கண்மலையிலிருந்து கண்மலையிலிருந்து வரும் தேன்.
வந்து தேனை குடித்து பார்க்கலாம், தொட்டு வாயில் வச்சு பார்க்கலாம். தேன் ருசி பார்க்க தெரியுமா? மனுஷன் அழிவுக்குரியதில்லை. நம்முடைய ஆத்மா போய் கத்த மீட்கிறார். இது அழிவுக்குரியதில்லை. இந்த ஆத்மாவை கத்த மீட்டுக் கொள்கிறார். இந்த ஆத்மா கத்தக்கூடிய அது ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. அதான் மீட்கப்பட இருக்கு. இப்படி மீட்கப்பட்ட அழிவே கிடையாது. மற்றெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த சரீரம் அழிஞ்சு போகும். அப்புறம் என்ன இருக்கா? சங்கீதம் 90 சங்கீதம் 1 2 ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் தேவனாய் இருக்கிறார். யாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், மனுஷனாய் பிறந்தார். அவரை தோல் அழிவுக்குரிய அவரை இப்படி ஒரு ஞானத்தை சொல்றார். அதுக்கப்புறம் ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய், மனுஷனுடைய வாய் இல்லை. இதை சொல்லிட்டு உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம் அது என்னன்னு தெரியணும். தெரியுமா? பாலும் ஞானப்பால். பாலை உயர்த்தி இருந்தது. பசும்பால் பாலா? ஞானமா இருக்கணும் பால். தேவசனம் எல்லாம் ஞானமா போகணும். 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவர்களுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியமும் நித்தியம் உள்ளவர், நித்தியமானவர். அப்புறம் அழிவில்லாமையும் அழிவில்லாமல் அத்தரிசனமும் உள்ள ராஜனுமாய், அதர்சனம் உள்ளவர். தரிசனம் பார்க்க முடியாது. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். இவருக்கு மகிமையும் கனமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இவ்வளவு மகிமை மனுஷனுக்கு கொடுத்தால் இருந்தால் நாம் பேசுறதெல்லாம் மகிமையா இருக்குமா இருக்காதோ? இந்த மன ஞானத்தை மனசுக்குள்ள வச்சிருக்காரு. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். யாரை? சத்துருக்களை. நம்முடைய ஆத்மா அழிக்குரியதா? இல்லை, ஆத்மாவை அழிக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஆத்மாவை நமக்குள்ள தாரார். நாம் ரட்சிக்கப்பட்டவனால் இவனுடைய ஆத்மா அவ்வளவு விலையேறப்பட்டது. இது அழிக்க முடியாது. ஏசாயா 41:4. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. கர்த்தர் அன்றைக்கிலிருந்து இருக்கார், அனாதியா இருக்கிறார். எப்படி இருக்காரு? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தான் அனாதியா இருக்கிறார். முந்தினவராய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன். இவர் நமக்கு அடைக்கலமா இருக்கணும். இவருக்குள்ள நம்ம இருக்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவன் யாருக்குள்ள இருப்பான்? இந்த அடைக்கலத்திற்குள் இருப்பான். இவனுக்கு விசுவாச தைரியம் எப்படி இருக்கும்?
தாவீது யுத்தத்துக்கு போனான். அப்போ என்ன சொல்றாங்க? அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, அந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராய்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். He has got life. அடியாது அந்த ஜீவனை நம்ம கொடுக்கிறார். அது நித்திய ஜீவன். இந்த ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். செத்து பிழைக்கிறது இல்லை. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். யாரு? இந்த ஆடு மேய்ப்பன், கரவராடு பின்னால் நடந்தவன். நான் போய் யுத்தம் செய்வேன். 8 அடி உயரம், 6 அடி உயரம். நான் போய் யுத்தம் செய்வேன். யுத்த வீரன் அப்படி இருக்கு. இவனுக்குள் விசுவாச வீரம் அப்படி இருக்கு. இந்த வீரத்தை நமக்கு வேணும். அப்புறம் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாவீது ஒரு ட்ரெயினிங் கொடுக்கிறார் கர்த்தர். சிங்கத்து பின்னால ஓடி போறான். சிங்கம் எவ்வளவு ஸ்பீடா போகும்? கொஞ்ச தூரம் ஓடும். அதுக்கு மேலே இந்த உடம்பை தூக்கிட்டு நடக்க ஓட முடியாது. அப்புறம் இழைச்சி படுத்து நடக்கும். எல்லா மிருகத்தையும் பார்க்கலாம். இந்த சிங்கத்து பின்னால போய் அதை அடித்து இது அடிச்சுட்டான். கையில் ஒன்றும் கிடையாது. கவனு கலைந்தான். கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அதை அடித்து இது அடித்து அதை என் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சிங்கத்து தாடி உண்டு. இது பாயுது இதன் மேலே. சிங்கம் பாயும் போது எப்படி பாயும்? மெதுவாக எழுந்திரிச்சு பாயும். அப்படிதானே? சீனி பாயும். இது தாடி பிடிச்சிட்டான், அடிக்கிறான். விஸ்வாஸ் தைரியம். இதே தைரியம் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசம் உண்டாகணும். விசுவாசத்தோடு தைரியம். விசுவாசத்தோடு என்ன வேணும்? தைரியம் வேணும். சிங்கத்தை பிடிச்சி தாடியை பிடிச்சி மடக்கக்கூடிய பலன் தாவீதுக்கு இருந்தது. ஆளுக்குள்ள இவனுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தது. சிங்கத்தை ஜெயித்தவன் தாடியை பிடிச்சி அடிச்சிட்டான். அதை கொண்டு போட்டான். அதன் பல்லுக்கு யாரை தப்பித்தான்? ஆடுகளை தப்பித்தான். இது பல்லுக்கு உள்ள போகல. இது பல்லு அவ்வளோ பருமன், இவ்வளோ பருமன் இருக்கும். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இந்த சிங்கத்தை ஜெயித்த தேவன் என்னை இவனை கொண்டு ஜெயிக்க வைப்பார். இவன் ஏமாத்தலாம். என்ன தைரிய விசுவாசம் தைரியம் உண்டாகும். அது எப்படி ஜெயித்தாலாம்? அப்ப உன் விசுவாசம் எப்படி உனக்கு ஆக்கணும். இப்படி விசுவாசம் நம்மளுடைய துவக்கிறார். இது தாவீதுக்கு கொடுத்திருந்தார். எல்லாரும் எப்போ சிங்கெல்லாம் கடிக்க வருது, ரோட்டில் போனால் போகிறோம்.
ம். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். கர்த்தர் உன்னோடனே இருப்பாராக, உன்னோடனே இருப்பாராக. இந்த கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். இருந்தால் நமக்கு தெரியணும் யார் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட. நம்ம கூட இருந்தாருன்னா எப்படி தெரியும்? சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடைத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. ஐயா, எனக்கு இது வேண்டாம். இது போட்டு நடந்தா எப்படி இருக்கு? கலக்கதான். நான் ஆடு வைப்பேன், இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். ஸோ அதான் ட்ரெஸ் வரும் என்று வாங்கி போடுறேன். இவன் சிங்கத்தை ஜெயித்தானா? இந்த தைரியம் நமக்கு வேணும். தாவீதுக்குள்ள இப்படிப்படி தைரியத்தை கொடுத்தான், சிங்கத்தின் வாய்க்கு தப்பி வைத்தார். இதே தைரியம் நமக்கு இருக்குமானால், நமக்கு விசுவாசம் இருக்குமானால் இந்த தைரியம் உள்ளவராக இருப்போம். என்னைக்கு கொடுத்துறார். அப்புறம் இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அடைப்பையில் போட்டான். எதுக்குள்ள? அடைப்பை. வாட் இஸ் மீனிங் ஆஃப் அடைப்பை? யார் படிச்சிருக்க சொல்லுங்க. தெரியுமா? இந்த பைக்குள்ள போட்டான். இந்த கல் கூழாங்கல் எரிஞ்சு பார்த்தா உருண்டையாக இருக்கு. நான் எல்லா பக்கம் உருண்டையாக தான் இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம போய் எரிஞ்சிருவாங்க. யாரா? கோலியாத் எரிஞ்சிடும். ஒரு வீரனா இந்த கல்லை எடுத்தான். 3 பெல்ட் எடுக்கான். எப்படி எடுக்கான்? எடுத்து கவனில் வச்சு சுத்துறானா ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். நெற்றியில் படுவதற்காக எரிஞ்சான். தாவீதுடைய விசுவாசம் நெற்றி தான் பார்க்கான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இந்த கல் இன்னும் அங்கே இருக்கு. எங்க? எருசலேம்ல லேப்பரில் உயிரோடு வச்சிருக்காங்க. அவன் நெற்றி போட்டவும் உண்டு. எல்லாம் விசுவாச தைரியம் இருக்கு. பார்க்கணும். என்ன பார்க்கவே தெரியாது. இந்த நெற்றியில் போட்ட உடனே உள்ள பதிஞ்சிட்டு இல்லை இந்த இடத்துல. அதான் பொட்டு வைக்காங்க. அப்போ இந்துக்கள்லாம் பொட்டு வைக்க காரணம் என்ன? சாக மாட்டோம், ஒரு நம்மளை விட்டு வீட்ட முடியாது, இதை வைக்கிறேன். அப்புறம் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினாலே அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். அவன் கல் மேலே பட்டதுன்னா இவன் மல்லாக்கா விழணுமா, குப்புற விழணுமா? இமேஜின் பண்ணுங்க. இவன் சொல்லலாமா தமிழ்? பின்னாடி விழணும், முன்னாடி விழுந்தான். நீதான் ஐயா எனக்கு கதி, நீதான் எனக்கு தப்பிக்கணும், உம்முடைய பிறந்தான் வேணும். இந்த இவன் கண்டுபிடிச்சிட்டான். யாரு? கீழே விழுந்த கோலியாத். இந்த தைரியத்தை நமக்கு கொடு. ஞானமும் இருக்கு அவனுக்கு. சிறு வயது முதல்
ஆடுகளை பின்னால் காட்டில் நடந்தவன். இவன் தியானிக்கும் போது இனிதாக இருக்குது. இந்த ஞானம் கிடைச்சிட்டு அப்புறம் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். யுத்தத்து போறவன் கையில ஒண்ணு இல்லை. யார் கையில? அவன் கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. ஈட்டி இருக்கா? ஈட்டி இருக்கு. அப்புறம் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். தங்கள் வீரன் செத்து போனான் என்று எல்லா பெலிஸ்தர் படிப்பாரு. இதுதான் சொன்னான். இவங்க வீரா பஞ்ச காரியம் இவங்களுக்கே பலிக்கும். ஜெய்சை 41:4 இவர்தான் முந்தினார் போட்டிருக்கா. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. இவர்தான் எல்லாவற்றையும் முந்தினவர். இவர்தான் தலைமுறை இவரால் உண்டாகும். ஆபிரகாமுடைய தலைமுறை எழுத வேண்டுமானால் இவரது தலைமுறை வேணும். தலைமுறையை வரவழைக்கிறவர். மரணம் கிடையாது. இந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். இந்த விசுவாசம் தான் எதையும் செய்யலாம். யுத்தத்து பேரவன் கோலியாத்து யுத்த வீரனா இருக்கான். அவன் கவனம் வச்சிருக்கான், கல்லை வச்சிருக்கான். இவங்க கையில் என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. தாவீது கிட்ட நெருங்கும் போது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வெறும் ஆளுதான் இருக்கான். ஈட்டி இல்லை. அவன் தான் கேட்டான், யார்கிட்ட? கோலியாத்து கையில் தான் இருக்கான். அவன் செத்து கிடக்கான். இடுப்பு இருக்குது உருவனான். இவன் மேலே தான் ஏற முடிஞ்சது. 10 அடி ஆக உருண்ட சர்ச்சு. இவன் மேலே எப்படி ஏறினா 5 அடி மனுஷன் ஓடி போய் உண்டு ஏறினான். பட்டயத்தை உருவினான். ராவில் இருக்கு. இதே போல் ஒரு ஆள் இறத போனார். உங்கள் விசுவாச தைரியம் வர்றதுக்காக சொல்கிறார். அவர் சட்டையை கலத்த முடியல. சட்டை கிழிச்சு தான் எடுத்தாங்க. என் சொந்தக்காரர் தான். இவரு உடுப்ப என்ன செய்தாங்க? உரி தான் எடுத்தாங்க. ஆட்டு சொல்லி உரிச்ச மாதிரி உரிச்சு தான் எடுத்தாங்க. இந்த வீராப்பு இவ்வளோ தைரியம் உள்ளவன் சட்டையை கலத்த முடியல. உயிர் போயிட்டு இப்போ சட்டை போட்டு என்னத்துக்கு? விசுவாச தைரியம் வேணும், விசுவாச வீர வேணும். அப்போ மனுஷனாக இருந்தால் இந்த விசுவாசத்தை நமக்கு தோக்குறாரு. எந்த விசுவாசத்தை? இதை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கலாம். இந்த விசுவாசம் வர்த்திக்கப்படும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. சொல்லுவது பிடிக்கிறார். வீட்டுள்ளதான் இருக்கா. இந்த ஆவி வந்துட்டு சாசு வந்துட்டான். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி, பொல்லாத சாசுக்குள்ள ஏறிட்டு. யாருக்குள்ள? சவுல் ராஜாக்குள்ள ஏறிட்டு. நீ தேவனுக்கு விரோதமாக பேசினாலா, விசுவாசம் இல்லாமல் பேசினாலா இந்த ஆவி ஏறிட்டு.
நம்ம வார்த்தைகள் ஞானமாக இருக்கணும், விசுவாசம் உள்ளதாக இருக்கணும். சவுலுக்குள்ள வந்து ஏறிட்டு தாவீது கையில் என்ன இருக்கு? சுரமண்டலம். சுரமண்டலம் இருக்கு. இந்த சுரமண்டலத்தை கர்த்தர் கொடுத்து வச்சுருக்காரு. இந்த சுரமண்டலத்தினால தாவீது ஒரு சங்கீதம் பாடுறான். அப்போ சபதுக்குள்ள ஆவி போயிட்டு, ராஜாக்குள்ள போன ஆவி போயிட்டு. அப்போ யாரை ராஜாவை ஆக்கணும்? தாவீது தான் ராஜாவை ஆக்கணும். யார் ராஜாவா இருக்கா? இப்படிதான் படிக்காம தான் நமக்கு தலைவராக இருப்பான், கட்சி தலைவராக இருப்பான். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. தாவீதுக்கு பயப்பட காரணம் என்ன? கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். இங்கே நமக்கு தைரியம் வேணும். யார் கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவருக்கு தைரியம் இருக்கும். என்ன இருக்கும்? தைரியம், விசுவாச தைரியம். இப்போ எனக்கு 10 போர் போட்டிருக்கேன், தண்ணி வரல. இப்போ போர் போடலை, தண்ணி வந்துட்டு. தண்ணினா நல்ல சப்ளை. வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தண்ணி, பருப்பு அவியுது. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எல்லா காரியத்திலையும் தாவீது எப்படி நடந்தான்? புத்திமானாய் நடந்தான். புத்திமான நல்ல கையில் இருந்துச்சு. தாவீதுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார். புத்திமானா நடக்கிறார். நம்மளை போல இல்லை. அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். யாரு? புத்திமானாய். இந்த ரோட்டை அலைவன் இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்மை எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதி பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரணும். பரலத்துக்கு தான் கொடுக்கப்படணும். கிருபா வரும். எங்கிருந்து கொடுக்கப்படணும்? அவனை போல உள்ள விசுவாசம் இல்லை. யாரை போலையும் காப்பி அடிக்கக்கூடாது. கர்த்தர் கேளுங்க, அப்படி கொடுக்கப்படும் சொல்லிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூரணமானது கண்ணு கர்த்தர் அடக்கி வச்சிருக்காரு. எல்லாம் வாங்கிக்கலாம், எல்லாம் இலவசம். இது எங்கிருந்து இறங்கி வருது? பரத்திலிருந்து உண்டாகி பரலோகத்திலிருந்து இறங்கி வருதா? பரலோகம் இறங்கி நமக்குள்ள வரும். இது நமக்குள்ள வந்து இருக்க. இது நம்ம அழைக்க முடியாது. யார் கையில சாவ மாட்டோம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இது போற இந்த வாரம் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் எல்லாம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து. பரத்துல யாரு இருக்கா? ஜோதிகளின் பிதாவின் இடத்தில். ஜோதிகளின் பிதா கத்திருந்து இறங்கி வரும். இந்த கத்திருந்து வருது நமக்கு நேரே தராது. இந்த கிருபை நமக்கு தராது. இந்த வரத்தை தராது. இது அடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இது ஆனா பாக்கியவான். எபிரேயர் 1:10 கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. வானங்கள்
உம்முடைய கரத்தின் கிரியைகள் அதே கிரியை கரத்தை வச்சு நம்மை சிருஷ்டித்தார். அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. இந்த கரத்துக்குள்ள நம்ம இருந்து உருவாக்கப்பட்டுள்ளோம். 5 விரல் இந்த கருத்திலிருந்து நம்ம ஞானத்தை தருவார். தரமிடலாம். கேளுங்க அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறோம். இவரால் நம்ம ஞானத்தை தருகிறோம். எல்லாரும் எப்போதும் தீட்டப்பட்ட சபரம் கத்தியை உடவினா இருக்கணும். கத்தி அப்போ தீட்டக்கூடாது. எப்போ தீட்டப்பட்ட இருதயம் உள்ளவராக இருக்கணும். எப்போது எப்படி இருக்கணும்? தீட்டப்பட்ட இருதயம் உள்ளவராக இருக்கணும். தீட்டப்பட்டதாக இருக்கணும். மடங்களாக இருக்கக்கூடாது.